பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில நண்பர்கள் நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. இப்போ ஆர்டினரி ஸ்டேரிங்கில வந்து பவர் ஸ்டேரிங் ஃபிட் பண்ணலாமா? அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஃபிட் பண்ணலாம் நண்பா. ஃபிட் பண்ணலாம். உங்களுக்கு இப்போ 30 மிஷின்லாம் ஏத்துனீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வெயிட் ஃபுல்லா இருக்கும். இப்போ 9 மணி நேரம் 10 மணி நேரம் ஓட்டும்போது ரொம்ப கை வலிக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் வெயிட் இருக்குது பார்த்தீங்களா? அதனால் ஸோ அதனால் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். என்னென்னா உங்களுக்கு ஆயிலு இந்த இருக்குது பார்த்தீங்களா? ஸ்டேரிங் கிட்ட வந்து ஸ்டேரிங் பாக்ஸ் ஆயில் பாக்ஸ் ஒன்று மாற்றி போடணும். ஆயில் பாக்ஸ் போட்டு 2 பக்கம் பவர் ஸ்டேரிங் பம்ப் 2 பக்கம் போடணும். 2 பக்கம் போட்டிங்கன்னா இது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் பவர் ஸ்டேரிங் பண்ணிக்கலாம். அதே பவர் ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பவர் ஸ்டேரிங் வண்டி எடுத்தாலே உங்களுக்கு வந்து 50,000 அதிகம் தான். 50,000 அதிகம் வரும். இப்போ வண்டி 8 லட்ச ரூபானா 8.5 வரும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 30 ரூபா அந்த ரேஞ்ச் வந்து நண்பா. பவர் ஸ்டேரிங் மாற்றலாம் ஆல்ட்ரேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா பவர் ஸ்டேரிங் ஓட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓட்டுற அளவுக்கு தெரியாது. இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா பார்த்து ஓட்டணும். கட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாதுன்னு வச்சுங்களேன். ஆர்டினரி ஸ்டேரிங் மாதிரி வரப்பில் போட்டு இடித்து திருப்பக்கூடாது. ஏன்னா பம்பு போயிடும். அதனால் நீங்கள் வந்து 3/4 திருப்பணும். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணி ஆயில் சீல் இதெல்லாம் போயிடும். அது ஒரு நேக்காக பார்த்து ஓட்ட முடியும். அது பார்த்துக்குங்க என்னான்ட்டு. மாற்றலாம். ஓகே நண்பா, தேங்க்யூ.